நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா காவல்காரன் டெஸ்டினுடைய 50 கேள்விக்கான வினாவிடைகள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்குறது பாருங்க. வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் லாக்டோமீட்டர்? பால்மானி வேலை செய்யும் தத்துவம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கிறாங்க. பால்மானி வேலை செய்யும் தத்துவம் யாது? பாஸ்கல் லா, ஓம்ஸ் லா, ஜூல் லா, டென்சிட்டி. அதாவது இது வந்து மூணுமே வராது. இதுதான் ஆன்சர். டென்சிட்டி அதாவது ஒப்படர்த்தி, ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பால்மானி வேலை செய்யும் தத்துவம் ஒப்படர்த்தி. ஓகே, வேலை செய்யும் தத்துவம்னா ஒப்படர்த்தி. பாலின் தூயத்தன்மை கண்டறிய, பாலினுடைய தூயத்தன்மையை கண்டறிய பயன்படுவது எதுன்னு கேட்டானா ஓகே லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர், லாக்டோ ஓகே மீட்டர், லாக்டோமீட்டர் அப்போ ஞாபகம் வச்சுங்க. ஓகே, பாலின் தூயத்தன்மை கண்டறிய பயன்படுவது லாக்டோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஓகே ஃபாரன்ஹீட் ஸ்கேல்? வாட் இஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்? ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உறைநிலை புள்ளி அளவு என்ன? ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உறைநிலை புள்ளி. உறைநிலை புள்ளி அப்படின்னா திரவ பொருள் வந்து திண்மமா மாறுது, அது பேர் உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி வந்து பனிக்கட்டியா மாறுது. அந்த வேதம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ லிக்விட் கன்வெர்ட் டு த சாலிட், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உறைநிலை. சரி, அப்போ 32 ஃபாரன்ஹீட். ஓகே, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனல் பி கரெக்டான ஆன்சர். அப்போ ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உறைநிலை புள்ளியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 32 அளவீடு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்சியஸ்ல கேட்டாங்க அப்படின்னா ஓகே 0 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ்ல கேட்டாங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட்? தன்வெப்ப ஏற்புத்திறனின் SI அலகு என்ன? தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய SI அலகு என்ன? ஜூல் கெல்வின் பவர் -1 ஓம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஜூல் கெல்வின் பவர் -1. ஓகே, ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஓகே, ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். அதாவது தன்வெப்ப ஏற்புத்திறன், அதாவது தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய அலகு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஓகே ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? ஓகே, நீரின் முப்புள்ளியின் மதிப்பு அல்லது மும்மை புள்ளியினுடைய மதிப்பு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? நீரின் மும்மை புள்ளியினுடைய மதிப்பு. அப்போ லிக்விடு, சாலிடு, வேப்பர், அதாவது கேஸ். தண்ணீர், திண்மம், திரவம், வாயு, இது மூன்றும் ஒரே நிலையில இருக்கும். அப்ப எந்த டிகிரி செல்சியஸ்ல தண்ணி, திண்மம், திரவம், வாயு 3 நிலையில இருக்கும் அப்படின்னா குத்துராம்பர் 1/173.5, 1/163.1.5, 1/183.15, 1/273.15. ஆப்ஷனல் டி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனல் டி கரெக்டான ஆன்சர். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அதாவது நீரினுடைய மும்மை புள்ளியினுடைய மதிப்பு டி. ஓகே, 1/273.15 நீரினுடைய மும்மை புள்ளியினுடைய மதிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் கரண்ட்? வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் கரண்ட்? மின்னோட்டத்தினுடைய SI அலகு என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க. மின்னோட்டம் அப்படின்னா வேகமாக போகிறது, கரண்ட் வேகமாக போகிற அது அளக்கத்துக்கு ஒரு கருவிக்குது. ஓகேங்களா? ஆம்பியர், வோல்ட், ஓமு, ஓம் மீட்டர். ஓகே, ஆன்சர் வந்து ஆம்பியர். ஆன்சர் வந்து ஆம்பியர். ஸோ ஆப்ஷனல் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனல் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகே, மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தினுடைய
SI அலகு என்பது ஆம்பியரை சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேற எதுவும் வராது. ஓகே, இது மின்தடை வந்தால் ஓம் வரும், மின் அழுத்தம் வந்தால் வோல்ட் வந்துடும். ஓகே, மின்தடை எண்ணின் அலகு வந்தால் ஓம் மீட்டர் வரும். இதெல்லாம் வராது. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The World Cancer Day is, the World Cancer Day is, ஓகே, உலக புற்றுநோய் தினம் எப்போது? எப்போதுமே ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. தினங்கள்லேருந்து ஒரு கேள்விகள் எப்போது வரும். எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஒரு கேள்விகள் வரும். அப்போது இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கிற கொஸ்டின் பேப்பரில் உலக புற்றுநோய் தினம் எப்போது? ஆன்சர் ஏ கரெக்டான ஆப்ஷனல். ஓகே, அதாவது உலக புற்றுநோய் தினம், உலக புற்றுநோய் தினம் என்று அனுசரிக்கப்படுவது ஓகே February 14, அதாவது 4 February 4ஆம் தேதி வந்து உலக புற்றுநோய் தினம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் வந்து இல்லை, February 5 வராது, March 4 வராது, March 5 வராது. உலக புற்றுநோய் தினம் February 5. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, an instrument used to measure potential difference. ஓகே, an instrument used to measure potential difference. மின் அழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவின்னு கேட்கிறாங்க கேள்வி. ஓகே, மின் அழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகின்ற கருவி எது? வோல்ட், அது மின் அழுத்தம் வராது. ஜூல், ஆற்றலினுடைய அலகு வராது. கூலும், ஓகே, அது வராது. மின்னூட்டம் தான் கூலும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனல் சி. வோல்ட் மீட்டர், மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகின்ற கருவி வோல்ட் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். which is control breathing and sleeping. ஓகே, which is control breathing and sleeping. சுவாசம் மற்றும் உறக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? நம்ம உடம்புல ரெஸ்பிரேஷன் சுவாசத்தையும் ஸ்லீப்பிங் உறக்கத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற மூளையினுடைய எந்த பாகம் சொல்றாங்க? ஓகே, மெடுல்லா ஆப்ளிகேட்டா. ஓகே, மெடுல்லா ஆப்ளிகேட்டா முகுலம். பான்ஸ், ஓகே, அது பி, அது ஓகே. அதுக்கு அடுத்தது மிட் பிரெயின் நடுமூளை. தலாமஸ், இதில் வந்து வரப்போத்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பான்ஸ். மூளையின் உறக்கம் மற்றும் சுவாசத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு முக்கிய பகுதி வந்து பான்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது which has the highest resistance, which has the highest resistance. அதிக மின்தடை எண் கொண்டது எது? அதாவது அதிக மின்தடை, அதிகமான கரண்ட் கொடுத்தா கூட சீக்கிரமா மெல்ட் ஆகாத இருக்கிற ஒரு பொருள் எதுன்னு கேட்குறாங்க. அதான் வந்து கேள்வி. அதிக மின்தடை எண் கொண்டது நிக்ரோ, காப்பர், அலுமினியம், ரப்பர். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அலுமினியம் வராது, தாமிரம் வராது, ரப்பர் கரண்டே கடத்தாது, அதிகமாக நீட்டு கடத்தாது, உருகிடும். யாருக்கோ ஞாபகம் வச்சுங்க. அப்போ எது வந்து ஆன்சராக வரும்? ஓகே, நிக்ரோம். அதிக மின்தடை எண் கொண்டது நிக்ரோம். நிக்கல் பிளஸ், ஓகே, நிக்கல் பிளஸ் குரோமியம், நிக்கல் பிளஸ் குரோமியம் கலந்த கலவை, நிக்கல் பிளஸ் குரோமியம் கலந்த கலவை நிக்ரோம். குரோமியம் பிளஸ் நிக்கல் கலந்த கலவை நிக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? காந்த பாயத்தினுடைய அலகு யாது? காந்த பாயத்தினுடைய அலகு, காந்த பாயத்தினுடைய அலகு ஓகே டெஸ்லா. அது காந்தத்தினுடைய அளவு தான் டெஸ்லா, அது வராது. ஓகே, வெபர். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். வெபர், வெபர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது கொஸ்டினுக்கு காந்த பாயத்தினுடைய அலகு வெபர். வோல்ட், மின் அழுத்தத்தினுடைய அலகு. மின் அழுத்தம் வந்தால் தான் வோல்ட், இதுவும் கிடையாது. மின்னோட்டம், மின்னோட்டம் அப்படின்னு வந்தாதான் ஓகே. அப்போ யாருக்குமே ஞாபகம் வச்சுக்கோ, மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர். ஸோ அப்போ காந்த பாயத்தினுடைய அலகு வெபர், காந்த பாயத்தினுடைய அலகு வெபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் ஓகே கெப்பாசிட்டர்? வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டர்? ஓகே, மின்தேக்கு திறனின் SI அலகு என்ன?
மின்தேக்கு திறன். கெப்பாசிட்டி வந்து மின்சாரத்தை எந்த அளவுக்கு தேக்கி வைக்கும், அதற்கான யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. மின்தேக்கு திறனின் எஸ்ஐ அலகு. ஓகே, ஆப்ஷனல் ஏ வெக்டார் வராது. ஆப்ஷனல் பி ஃபாரடே. ஆப்ஷனல் பி ஃபாரடே. இதான் கரெக்டான ஆன்சர். மின்தேக்கு திறனின் எஸ்ஐ அலகு ஃபாரடே. வோல்ட் மின் அழுத்தம். வோல்ட் மீட்டர், அதாவது மின் அழுத்த வேறுபாட்டை அளக்கின்ற கருவி தான் வோல்ட் மீட்டர் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, நான் வச்சுங்க. அப்போ 11வது கேள்விக்கு ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த loudness of sound? ஓகே, வாட் இஸ் த loudness of the sound? ஓகே, ஒலியின் உரப்பு. சவுண்ட் எந்த அளவுக்கு அதிகமாகுது குறைவாகுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கருவியை பயன்படுத்துறாங்க? ஓகே, ஆப்ஷனல் ஏ பாருங்க, கேண்டிலா. இது வெளிச்சத்தினுடைய அளவு வராது. டெஸ்லா. ஓகே, அதாவது காந்த தூண்டலினுடைய காந்த பாயத்தினுடைய அலகு. ஓகே, மோல் பொருளினுடைய அளவு. அப்போ நான் வச்சுங்க ஆப்ஷனல் டி தான் கரெக்ட். ஓகே, டெசிபல் ஒலியினுடைய உரப்பு அல்லது செறிவு. ஓகே, ஒலியினுடைய உரப்பு அல்லது செறிவு அப்படின்னு வந்தா நீங்க ஞாபகம் வச்சுங்க டெசிபல். ஓகே, உரப்பு அல்லது செறிவு, ஒலியின் உரப்பு அல்லது செறிவு அப்படின்னு வந்தா டெசிபல். ஒலி செறிவுன்னு கேட்டாலும் ஓகே டெசிபல் தான். ஒலியினுடைய உரப்புன்னு கேட்டாலும் டெசிபல் தான். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த மெத்தட் யூஸ்டு டு நவ் about the heart? ஓகே, வாட் இஸ் த மெத்தட் யூஸ்டு டு நவ் about the heart? இதயத்தை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகின்ற ஓகே ஒரு முறை அல்லது உபகரணம். இதயத்தை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகின்ற ஒரு கருவி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இசிஜி. ஓகே, ஆப்ஷனல் ஏ கரெக்ட். ஆப்ஷனல் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷனல் ஏ. ஓகே, சாரி, ஆப்ஷனல் சி இசிஜி. இசிஜி ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். இதயத்தை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுவது ஆப்ஷனல் சி இசிஜி. ஓகே, இசிஜி தான் எலக்ட்ரோ கார்டியோகிராம். இசிஜினா எலக்ட்ரோ கார்டியோகிராம். இதான் வந்து இதயத்தில் ஏற்படுற மின் தூண்டலை வந்து குறிக்கிட்டு. இஇஜினா மூளையில் ஏற்படுகின்ற மின்சாரத்தை பதிவு செய்கின்ற கருவி இஇஜி. ஓகே, சோனார் கடலில் செல்கின்ற அதாவது கப்பல்கள், அதுக்கு அடுத்தது நீர்வாயு உயிரினங்களை அறிந்து கொள்வதற்கு சோனார். ரேடார் அதாவது பறக்கும் விமானத்தினுடைய வேகத்தை கண்டறிய பயன்படுவது ஓகே ரேடார். ஓகே, அப்ப ஞாபகம் வச்சுங்க ஆப்ஷனல் சி 13க்கு இசிஜி. நெக்ஸ்ட் ஒன் 14. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 கிலோவாட்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 கிலோவாட்? ஒரு கிலோவாட் மானி என்பதன் மதிப்பு யாது? ஒரு கிலோவாட் மானி என்பதன் மதிப்பு. ஓகே, ஒரு கிலோவாட் மானி என்பதன் மதிப்பு. ஓகே, ஆப்ஷனல் ஏ ரைட். ஆப்ஷனல் ஏ. ஆப்ஷனல் ஏ ரைட். 3.6 பெருக்கல் 10⁻6 ஜூல். 3.6 பெருக்கல் 10⁻6 ஜூல். இதான் ஒரு கிலோவாட் மானி என்பதனுடைய மதிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஓகே த்ரஸ்ட் ஃபோர்ஸ்? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்? உந்து விசையின் எஸ்ஐ அலகு யாது? விசை, உந்து விசையின் ராக்கெட் கீழே இருந்து மேல போகுது இல்லையா, அது உந்து விசை தான். உந்து விசையினுடைய எஸ்ஐ அலகு யாது? ஓகே, விசையினுடைய அலகு என்னவோ அதான் உந்து விசையினுடைய அலகு. அப்ப நான் வச்சுங்க ஓகே நியூட்டன். ஆப்ஷனல் ஏ ரைட். உந்து விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். ஆப்ஷனல் ஏ. ஓகே, உந்து விசையினுடைய எஸ்ஐ அலகு ஆப்ஷனல் ஏ ரைட் நியூட்டன். ஓகே, நான் வச்சுங்க ஓம் வந்து தெரியும் மின்தடை எண்ணு, அதாவது மீட்டர் வந்து நீளம், பாஸ்கல் வந்து அழுத்தம். ஓகே, நான் வச்சுங்க. அடுத்தது which is the first satellite of India? which is the first satellite of India? இந்தியாவில்
முதலில் செயற்கைக்கோள் எது? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஓகே. ஆப்ஷனல் ஏ ஸ்புட்னிக், ஆப்ஷனல் பி ரோகிணி, ஆப்ஷனல் சி ஆரியப்பட்டா, ஆப்ஷனல் சி கலாம்சாட். இந்தியாவில் முதல் தயாரிக்கப்பட்ட ஏவிய முதல் செயற்கைக்கோள், இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. உலகத்தில் கேட்டானா ஸ்புட்னிக். உலகத்தில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக். இந்தியாவிலே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் கேட்டானா ரோகிணி. இந்தியாவில் கொண்ட பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் ரோகிணி. கலாம்சாட் அதாவது 64 எடை கொண்ட 64 கிராம் எடை கொண்ட சிறிய செயற்கைக்கோள் கலாம்சாட். ஓகே, நான் வச்சுங்க. அப்போ இந்தியாவில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. நான் போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 17. வாட் இஸ் ஏ பிளானட் தட் லுக்ஸ் லைக் ஏ கிரீன் கேலக்ஸி? வாட் இஸ் ஏ பிளானட் தட் லுக்ஸ் லைக் ஏ கிரீன் கேலக்ஸி? பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும் கோள்கள் எது? பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும் கோள்கள் ஓகே. யுரேனஸ், நெப்டியூன், சாட்டர்ன் சனி, ஜூபிட்டர் வியாழன். பச்சை நிறத்தில் காட்சியளிப்பது, பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிப்பது ஆப்ஷனல் பி நெப்டியூன். நெப்டியூன் தான் பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கின்ற ஒரு கோள். ஞாபகம் வச்சுங்க. வியாழன் ஒரு பெரிய கோள், யுரேனஸ் ஓகே அது தொலைவில் உள்ள கோள், சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய வாயுக்களால் நிரப்பப்பட்ட ஒரு கோள் நம்ம சொல்லுவோம். அப்போ ஞாபகம் வச்சுங்க, பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிப்பது நெப்டியூன். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த ஓம்ஸ் லா ஈக்குவேஷன்? வாட் இஸ் த ஓம்ஸ் லா ஈக்குவேஷன்? ஓம் விதி சமன்பாடு யாது? ஓம் விதி சமன்பாடு V ஓகே V equal to IR. 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 Optional A correct answer. Optional A கரெக்டான ஆன்சர். V equal to IR. V என்பது வோல்ட், I என்பது கரண்ட், R என்பது ரெசிஸ்டன்ட், V என்பது மின் அழுத்தம், I என்பது மின்னோட்டம், R என்பது ரெசிஸ்டன்ட் மின்தடை. அப்ப V equal to IR. V equal to IR. V equal to IR அல்லது ஓகே V equal to I by R. ஸோ அப்படின்னு சொல்லலாம். V equal to I by R. ஸோ இப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் 1 ஹார்ஸ் பவர்? வாட் இஸ் 1 ஹார்ஸ் பவர்? ஒரு குதிரை திறன் என்பது என்ன? ஒரு குதிரை திறன் என்பது என்ன? 736 வாட், 746 வாட் ஓகே, ஏறக்குறைய 646 வாட், 546 வாட். பி ஆன்சர் கரெக்டான ஆன்சர். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். ஒரு குதிரை திறன் என்பதனுடைய மதிப்பு 746 வாட். பி ஆன்சர் அதுக்கு கரெக்டான விடை. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வாட் இஸ் an எலக்ட்ரான் வோல்ட்? ஓகே, வாட் இஸ் an எலக்ட்ரான் வோல்ட்? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பதன் மதிப்பு என்ன? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பதனுடைய மதிப்பு 200 மில்லி வோல்ட், மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் 10⁻6 வோல்ட் 1.602 பெருக்கல் 10⁻−19 ஜூல். ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். 1.602 பெருக்கல் 10⁻−19 ஜூல். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது மதிப்பு. இது நிறைய முறை கேட்டு எழுதுகிறாங்க. முக்கியமான ஒரு கேள்வி கூட மதிப்பு வச்சு ஒரு கேள்வி எப்பயுமே கேட்பாங்க சார். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ரைட். வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்? வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்? ஒலி அலைகளின் திசை வேகம் என்ன? ஒலி அலைகளின் திசை வேகம் என்ன? ஒலி அலைகளின் திசை வேகம் 330
330 மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 1. ஒளி அலைகளின் திசை வேகம் 330 மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 1. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சாதாரணமாக இருக்கும்போது இதே ஏறக்குறைய வந்து 0 டிகிரி செல்சியஸில் இவ்வளோ வேகத்தில் போகும். இதே ஈரப்பதமான காற்று 20 டிகிரி செல்சியஸ் 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்தால் 344 மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 1 என்ற மதிப்பு இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் தி ஹியூமன் ஐ. வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் ஹியூமன் ஐ. மனித வியின் விட்டம். மனித வியினுடைய விட்டம், வட்டத்தில் பாதி விட்டம். ஓகே, மனித வியினுடைய விட்டம். மனித வியினுடைய விட்டம் 2.3 சென்டிமீட்டர். ஆப்ஷனல் ஏ கரெக்டாக இருக்கும். ஆப்ஷனல் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். 2.3 சென்டிமீட்டர். 2.3 சென்டிமீட்டர் அதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 1.3 சென்டிமீட்டர் வராது, 3.2 வராது, 3.3 சென்டிமீட்டர் வராது. மனித வியினுடைய விட்டம் அளவு 2.3 சென்டிமீட்டர். சார் ஞாபகம் வச்சுங்க, இது இம்பார்ட்டன்ஸ் கொஷின் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து which element is present in toothpaste used to clean the toothpaste. Which element is present toothpaste used to clean the tooth. அதாவது பற்களை சுத்தப்படுத்த உதவும் பற்பசையில் உள்ள தனிமம். நம்ம பயன்படுத்துகிற பேஸ்ட்டில் என்ன தனிமங்கிறது கேட்குறாங்க. பற்களை சுத்தப்படுத்த உதவும் பற்பசையில் உள்ள தனிமம். பற்களை சுத்தப்படுத்த உதவும் பற்பசையில் உள்ள தனிமம். ஓகே, ஃப்ளூரின். ஆப்ஷனல் ஏ கரெக்டான ஆன்சர். ஃப்ளூரின் எஃப். ஃப்ளூரின் தான் பற்களுக்கு அந்த கிருமியை சாவடிக்கும். பாஸ்பரஸ், சிலிக்கனு, சோடியம் வராது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. பற்கள் அப்படின்னு வந்தாவே ஃப்ளூரின்றத ஞாபகம் வச்சுங்க. டூத் பேஸ்ட் வந்தா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த பிரின்சிபல் அப்ளைட் இன் த வாஷிங் மிஷின். வாட் இஸ் த பிரின்சிபல் அப்ளைட் இன் வாஷிங் மிஷின். சலவை எந்திரங்கள் பயன்படும் தத்துவம் என்ன. ஓகே, வண்ண பீரிகை முறை, குரோமேட்டோகிராபிக் அப்சார்ப்ஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது சென்ட்ரிபியூட்டல் மெத்தேட். அதாவது சென்ட்ரிபியூட்டல் மெத்தேட். ஆப்ஷனல் பி கரெக்டான ஆன்சர். சென்ட்ரிபியூட்டல் மெத்தேட். மைய விலக்கு முறை. சலவை எந்திரம் செயல்படுத்தும் மைய விலக்கு முறை. தயிர் கடைத்து மைய விலக்கு முறை. பிரிப்புணல் வந்து 2 கலவா திரவங்களை பிரித்தெடுக்க பயன்படுகின்ற முறை. பரப்பு கவர்தல். ஓகே, அதாவது திரவங்கள் வந்து பொதுவாக பரப்புகளை கவரும், அதுவும் வராது. அதை கரெக்டான ஆன்சர் என்னன்னா மைய விலக்கு முறை. சலவை எந்திரன் வந்தாவே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். விச் இஸ் ஆசிட் இஸ் யூஸ்டு ஆஸ் a component of baking soda. Which acid is used as a component of baking soda. அதாவது ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருளாக பயன்படுகின்ற அமிலம். ஓகே, டாட்டாரிக் அமிலம். ஓகே, டாட்டாரிக் அமிலம். ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். டாட்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருளாக பயன்படுகின்ற அமிலம் டாட்டாரிக் அமிலம். ஆன்சர் சி கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ நைட்ரிக் அமிலம் உரம் தயாரிக்க பயன்படுத்த வராது. சிட்ரிக் அமிலம் உணவு பதப்படுத்த பயன் வராது. கார்போனிக் அமிலம் கூல்ட்ரிங்க் தயாரிக்க பயன்படும், அதுவும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். which gained a stable electron system. which gained a stable electron system. நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றது எது. நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றது எது. அதாவது 8 வட்டப்பாதையில் 8 எலக்ட்ரான்கள், வெளிவட்ட பாதையில் 8 எலக்ட்ரான்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள தனிமங்கள் எந்த தொகுதியில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதான் நிலையான எலக்ட்ரான் அமைப்பு. எஸ்லையும் வராது. ஓகே, எஸ்லையும் வராது, டிலையும் வராது, எஸ்லையும் வராது, டிலையும் வராது. ஓகே, அப்போ டியும் கிடையாது. ரைட், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா டியும் கிடையாது. அப்போ இதுலேயும் வராது, இதுலேயும் வராது. அப்போ ஞாபகம் வச்சுங்க, எதில் தான் வரும். அப்போ பி தொகுதி ஏ தான் வரும். கரெக்டான ஆன்சர் வந்து பி தொகுதி ஏ. ஆன்சர் ரைட்டு. பி தொகுதி தமிழ் தான் நிலையான எலக்ட்ரான். பி பிளாக், பி பிளாக் அதாவது பி வால்யூம். ஓகே, நெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றது பி தொகுதி. when is world water day. when is world water day. உலக நீர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, மார்ச் 1, 21 வந்து காடு. ஓகே, மார்ச் 21 வந்து காடுகள்.
ஞாபகம் வச்சுங்க. மார்ச் 21 காடுகள், ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் 22 நீர். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். 22 தான் கரெக்டான ஆன்சர். மார்ச் 22 உலக நீர் தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். மார்ச் 21 காடுகள் தினம். ஓகே, மார்ச் 23 25 சில தினங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கரெக்டான ஆன்சரு மார்ச் 22 உலக நீர் தினம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What is the electron structure of chlorine atom? What is the electron structure of the chlorine atom? குளோரின் அணுகளின் எலக்ட்ரான் அமைப்பு யாது? குளோரின் அணுகளுடைய எலக்ட்ரான் அமைப்பு. குளோரின் அணு எண் வந்து 17. குளோரினுடைய அணு எண் 17. ஓகே, குளோரின் அணு எண் 17. குளோரின் அணு எண் வந்து 17. ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ரைட் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு 2. ஓகே, ஃபஸ்ட்டு 2. அதுக்கு அடுத்தது 8. ஓகே, அதுக்கு அடுத்தது 8. அதுக்கு அடுத்தது 7. அப்போ ஃபஸ்ட்டு வட்டப்பால் எஸ்ல 2, அதுக்கு அடுத்தது பியில் 8, அதுக்கு அடுத்தது டியில் 7. அப்போ ஆப்ஷனல் பி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனல் பி கரெக்டாக 2 8 7. 2 8 7. குளோரின் அணு எண் 17. அதில் ஃபஸ்ட்டு வட்டப்பால் 2, ரெண்டாவது வட்டப்பால் 8, மூணாவது வட்டப்பால் 7. நெக்ஸ்ட் ஒன். What is the oxidation number of hydrogen? What is the oxidation number of hydrogen? ஹைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற எண். ஹைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற எண் +1. ஆப்ஷனல் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனல் ஏ கரெக்டான ஆன்சர். ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் +1. தனது ஒரு எலக்ட்ரான்களை கொடுக்கும். தனது ஒரு எலக்ட்ரான்களை தரும். அப்போ தரும்போது +1 மாறும். தனது ஒரு எலக்ட்ரான்களை ஏந்து +1 மாறும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. தனது ஒரு எலக்ட்ரான்களை ஏந்து +1 ஹைட்ரஜன் மாறும். சில நேரத்தில் எலக்ட்ரானை வாங்கிக்கும். ஓகே, அப்போ எலக்ட்ரானை கொடுக்கும்போது கார உலோகம் போன்று செயல்படும். எலக்ட்ரானை கொடுக்கும்போது கார உலோகம் போன்று செயல்படும். எலக்ட்ரானை வாங்கிக்கினா ஹைட்ரஜன் போன்று செயல்படும். அடுத்தது dash used to protect food from foliage. Dash used to protect food from foliage. உணவுப் பொருட்கள் எளிதில் கெடாமல் பாதுகாக்க பயன்படுவது வைட்டமின் ஏடி, வைட்டமின் சிஇ, வைட்டமின் ஏபி, வைட்டமின் ஓகே பிசி. அதாவது ஆன்சர் பி ரைட்டு. வைட்டமின் ஓகே சியும் ஈயும், வைட்டமின் சியும் வைட்டமின் ஈயும் உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்கின்ற ஒரு பொருள். இதே வைட்டமின் கேட்டானா வைட்டமின் சிஇ எதுங்க. இதே வந்து உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்க அமிலம்னா பென்சோயிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், அதுக்கு அடுத்தது அசிட்டிக் அமிலம். பென்சோயிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், அசிட்டிக் அமிலம். Which is used as the orange-14 light? Which is used as the orange-14 light? மின்னிறக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படுவது எது? ஈலியம் பலூன்கள் நிரப்பப்படும், அது வராது. ஆர்கான் மின்சார பல்புகள் அந்த வெளியேறாத வாயுக்கள் வெளியாக இருப்பதற்காக பயன்படும். கிரிப்டான் ஒளிரும் விளக்குகளில் பயன்படும். அப்போ ஞாபகம் வச்சுங்க, ஏறக்குறைய நியான் தான் வந்து என்னன்னா மின்னிற விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படுவது நியான். ஓகே, மின்னிறக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக நிரப்ப பயன்படுவது நியான். எப்பயுமே மந்த வாயுக்களை பற்றி ஒரு கேள்விகள் கேட்டுடுறாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறது. What is the average value of gravitational acceleration? What is the average value of gravitational acceleration? புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன? புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு
புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு வந்தா ஆப்ஷனல் பி கரெக்டான ஆன்சர். அதாவது 9.8 மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 1. 9.8 மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 1. ஸோ இதான் வந்து புவி ஈர்ப்பு முடுக்கத்தினுடைய சராசரி மதிப்பு, இல்லைனா புவி ஈர்ப்பு முடுக்கத்தினுடைய ஜியின் மதிப்பு அப்படின்னு கூட கேள்வி கேட்பாங்க. எதை கேட்டாலும் 9.8 மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 1 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போட்டு ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கார்பன் கெமிஸ்ட்ரி? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கார்பன் கெமிஸ்ட்ரி? நவீன கரிம வேதியியலின் தந்தை. நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று யாரை சொல்றான்னு கேட்குறாங்க கேள்வி. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஜான் டால்டன், மெண்டலியூ, நியூலாண்ட், லவாசியர். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. நவீன கரிம வேதியியலின் தந்தை லவாசியர். நவீன கரிம வேதியியலின் தந்தை லவாசியர். ஆப்ஷனல் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நவீன கரிம வேதியியலின் தந்தை லவாசியர். ஜான் டால்டன் அணுக்கரு இயற்பியலினுடைய தந்தை. மெண்டலியூ ஓகே, அதாவது தனிமரிச அட்டவணையினுடைய தந்தை. நியூலாண்ட் எண்ம விதியினுடைய தந்தை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் த எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி ஆஃப் டேனியல் பேட்டரி? வாட் இஸ் த எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி ஆஃப் தி டேனியல் பேட்டரி? டேனியல் மின்கலத்தினுடைய மின்திறன் எவ்வளவு சொல்றாங்க? டேனியல் மின்கலத்தினுடைய வோல்டேஜ் ஆப்ஷனல் ஏ ரைட்டு 1.1 வோல்ட். அதுதான் ரொம்ப குறைவான மின்னழுத்தம் தான் வந்து உருவாகும் டேனியல் மின்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. லெக்லாஞ்சிக்கு வோல்டா மின்கலம் இதெல்லாம் 1.5 மேலே இருக்கும். டேனியல் மின்கலம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, டேனியல் மின்கலத்தினுடைய மின் திரைத்திறன் 1.1 வோல்ட். 1.1 வோல்ட் மின் அழுத்தம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த antibacterial substance created by saliva? What is the antibacterial substance secreted by saliva? மனித உமிழ்நீர் சுரக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் எது? மனித உமிழ்நீர் சுரக்கின்ற எச்சில் சுரக்கிற பாக்டீரியா சாவடிக்கும். நம்ம எச்சில் சுரக்கிற ஒரு பொருள் பாக்டீரியாவை சாவடிக்கும். அப்போ ஞாபகம் வச்சுங்க, இன்டர்பெரான் ஏன் வராது, வைரஸை சாவடிக்கும், நம்ம ரத்தத்தில் இருக்கும். ஆப்ஷனல் பி லைசோசம் கரெக்டான ஆன்சர். அப்போ 35க்கு லைசோசைம் இதான் பாக்டீரியா எதிர்ப்பு பொருள். டைலின் அமிலேஸ் எல்லாம் ஒன்று தான், அது நொதி, நம்ம நச்சில் இருக்கிற நொதி. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது விச் இஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ ஓகே சல்ஃபைடு ஆர்? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ சல்ஃபைடு ஆர்? கீழ்கண்டவற்றில் சல்ஃபைடு தாது எது? கீழ்கண்டவற்றில் சல்ஃபைடு தாது. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. O3 வந்தா ஆக்சைடு தாது, கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல். அதுக்கடுத்து கால்சியம் புளோரைடு, இது புளோரைடு தாது. F வந்தா. O வந்தாலும் ஆக்சைடு தாது, O ஆக்சைடு தாது. CO3 கார்பனேட் தாது. F வந்தா புளோரைடு தாது, F வந்தா. அப்போ S வரத்தான் என்னது சல்பைடு தாது, லெட் சல்ஃபர். ஓகே, கலினா அப்படின்னு ஒரு பேரு இருக்குது. கலினா, கலினா. ஓகே, கலினா, கலினா அப்படின்னு ஒரு பேரு இதுக்கு இருக்குது. கலினா, கலினா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் லெட் சல்பேட்டுக்கு கலினா. இதான் சல்பைடு தாது. எஸ்ல வந்தா சல்பைடு தாது, CO3 கார்பேட் தாது, ஓல் வந்தா ஆக்சைடு தாது, F வந்தா புளோரைடு தாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், which is called a plant world of okay Cinderella? Which is called as a plant world of Cinderella? ஓகே, தாவர உலகின் சிண்ட்ரல்லா என அழைக்கப்படுவது எது? ஓகே, நீம் வேம்பு, லோட்டஸ் தாமரை, ஓக் கருவேலம், வாட்டர் ஐசன்த் ஆகாய தாமரை. இதான் கரெக்டான ஆன்சர். இதான் தண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்து ஓகே உருவான தாவரம். ஆனால் தான் வந்து தாவர உலகின் சிண்ட்ரல்லா, தண்ணிக்கு மேலே அதிகமாக வளர்ந்த முதல் தாவரம் வந்து ஆகாய தாமரை. அதனால தான் வந்து அதை சிண்ட்ரல்லான்னு சொல்கிறாங்க, தாவர உலகினுடைய சிண்ட்ரல்லா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இன் யுனைடெட் ஸ்டேட்.
வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இன் யுனைடெட் ஸ்டேட். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மின்னழுத்தம் மற்றும் அதுக்கு அடுத்தது அதிர்வெண் முறை. மின்னழுத்தமோ அதுக்கு அடுத்தது அதிர்வெண்ணா எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஏறக்குறைய 100 வோல்டேஜ் 60 ஹெர்ட்ஸ். இதான் கரெக்டான ஆன்சர். 100 வோல்டேஜ் மின்னழுத்தம், அதிர்வெண் 60 ஹெர்ட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறை கேட்டாங்கன்னா 100 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸ். இது இந்தியான்னு கேட்டாங்க அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ். ஓகே, 220 வோல்ட். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் த pH value of human saliva? What is the pH value of human saliva? மனித உமிழ்நீரினுடைய pH மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஓகே, 6 to 8. மனிதனுடைய உமிழ்நீரினுடைய pH மதிப்பு அமிலமாக இருக்கும், காரத்தன்மையை கொண்டதாக இருக்கும். ஆனால் தான் 6 to 8. அதே மாதிரி 1 வந்தால் அது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், 2 வந்தால் எலுமிச்சை, 3.5 வந்தால் இந்த பால் சம்பந்தமான பொருட்கள்லாம் அதில் இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. மனித உமிழ்நீருடைய pH மதிப்பு 6 to 8. நெக்ஸ்ட் ஒன் டேஷ். ஓகே, டேஷ் யூஸ்டு இன் டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்டிங் ஃபார் ஆல்கஹால். ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் பயன்படுவது. ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் பயன்படுவது. ஓகே, ஏறக்குறைய சல்பூரிக் அமிலம் வராது, சோடியம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வராது, சல்பூரிக் அமிலம் வராது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வராது. ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். அதாவது ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் பயன்படுவது பொட்டாசியம் டைகுரோமேட். ஆல்கஹால் சோதனையில் கண்டறிய பயன்படுவது பொட்டாசியம் டைகுரோமேட். K2Cr2O7 K2Cr2O7 பொட்டாசியம் டைகுரோமேட். முதல்ல இது நம்ம உடம்புல போகும்போது ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதுக்கு அடுத்தது அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது பச்சை நிறமாக மாறும். இந்த கேள்வி போன முறை கேட்டாங்க. ஓகே, ஆல்கஹால் கண்டறிய சோதனையில் பயன்படுவது பொட்டாசியம் டைகுரோமேட். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தி அகவேட்ரோ நம்பர்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தி அகவேட்ரோ நம்பர்? அகவேட்ரோ எண்ணின் மதிப்பு. அகவேட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷனல் ஏ கரெக்டான ஆன்சர். 6.023 பெருக்கல் 10⁻23. 6.023 பெருக்கல் 10⁻23. இதான் அகவேட்ரோ நம்பருடைய மதிப்பு. அல்லது ஒரு மோல் அப்படின்னு கேட்பான். ஒரு மோல் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் அதான் ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க. ஒரு மோல் என்பதனுடைய மதிப்பும் இதான், ஒரு அகவேட்ரோ எண் என்பதனுடைய மதிப்பும் இதான். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது who is the father of endocrine gland? who is the father of endocrine gland? நாளமில்லா சுரப்பினுடைய தந்தை என்பவர் தாமஸ் அடிசன். ஆப்ஷனல் ஏ கரெக்டான ஆன்சர். தாமஸ் அடிசன் தான் நாளமில்லா சுரப்பி மண்டலம். நம்ம உடம்புல டியூபே இல்லாத ஒரு சுரப்பி சுரக்குது, அதுக்கு பேர் தான் நாளமில்லா சுரப்பின்னு சொன்னார். ஓகே, அதுக்கு அடுத்தது ஸ்டார்லிங் பெய்லிஸ். ஓகே, இவங்க ஹார்மோன் என்ற வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா இவங்க 2 பேர், ஸ்டார்லிங் அண்ட் பெய்லிஸ். இவங்க தான் ஹார்மோன் என்ற வார்த்தையை சொன்னார். நாளமில்லா சுரப்பியை சுரப்பது ஹார்மோன் சொன்னது யாரு? பெய்லிக்ஸும் அதுக்கு அடுத்தது ஸ்டார்லிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் who invented the light effect? who invented the light effect? ஒளிமின் விளைவை கண்டறிந்தவர் யார்? ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? எட்ஸ். ஆப்ஷனல் ஏ ரைட். ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் எட்ஸ். ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் எட்ஸ். ஓகே, ஒயர்டெட் காந்த தூண்டல், மின்தடை ஓமு, லாரன்ஸ் பானா மின்காந்த விசை. ஓகே, நான் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த சிமிலர்? ஓகே, வாட் இஸ் த சிமிலர் பிட்வீன் த ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்? ஓகே, காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்துக்கு பொதுவான நிகழ்ச்சி. காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்துக்கு ஒரு பொதுவான நிகழ்ச்சி. ஓகே, கிளைகாலிசிஸ். இது நம்ம உடம்பு சாப்பாடு ரத்தத்தில் போயிட்டு ஆக்சிஜன் உதவி முன்னிலையில் நம்ம உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியால் எரிஞ்சு ஓகே அங்கே போயிட்டு என்னவா மாறுது அப்படின்னா
பைரிக் அமிலமாக மாறும். ஓகே, அதாவது சைட்டோபிளாசத்துலேயும் செல்களில் உள்ள சைட்டோபிளாசத்தில் குளுக்கோஸ் வந்து பைரிக் அமிலமாக மாறும். அதுக்கு பேர் கிளைகாலிசிஸ். இது ஈஸ்ட் செல்லில் நடக்குது, மனிதனுடைய உடம்புல செல் நடக்குது. காற்று சுவாசத்துலேயும் இதுமாதிரி நடக்குது. காற்று சுவாசிக்கிற உடம்புலையும் என்னது குளுக்கோஸ் வந்து பைரிக் அமிலமாக மாறுது. அது பேர் காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்துக்கு ஒரு பொதுவான நிகழ்ச்சி கிளைகாலிசிஸ். ஓகே, நான் வச்சுங்க, இது முக்கியமான ஒரு கேள்விகள் தான். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கேரியோடைப் graphical description of PCS? What is the graphical description of PCS அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம். ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம். ஓகே, அப்போ ஒரு சிற்றினத்தினுடைய கேரியோடைப் இது ஒரு குறிப்பிட்ட குரோமோசோமத்தினுடைய வரைபட விளக்கம். அப்போ நம்ம துல்லியமாக சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய இடியோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிற்றினத்தின் குறிப்பிட்ட கேரியோடைப் வரைபட விளக்கம் இடியோகிராம்கள். வாட் இஸ் ஆக்டஸ் ஆஸ் எ பேஸ்மேக்கர் ஃபார் தி ஹார்ட்? இதயத்தினுடைய செயல்பாடு எங்க கரெக்டா தொடங்குது? இதயத்தினுடைய செயல்பாடு தொடங்குகின்ற இடம் சைனோ ஆரிக்குலார் கணு. SA கணு, சைனோ ஆரிக்குலார் கணு. ஸோ இதான் வந்து இதயத்தினுடைய செயல்பாட்டை தூண்டுகின்றதால இதயத்தினுடைய பேஸ் மேக்கர் SA நோடு, சைனோ ஆர்ட்ரியோ நோடு, சைனோ ஆரிக்குலார் கணு. ஞாபகம் வச்சுங்க, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதயத்தினுடைய பேஸ் மேக்கர் சைனோ ஆர்டியல் நோடு, சைனோ ஏட்ரியல் கணு. அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த இந்தியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளானட்? வாட் இஸ் த இந்தியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளானட்? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் அணுமின் நிலையம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் என்பது தாராப்பூர். இது ஆசியா கண்டத்தில் கட்டப்பட்ட முதல் அணு உலை அப்படின்னு கேட்டானா, ஆசியா கண்டன் கேட்டானா அப்சரா. ஆசியா கண்டன் கேட்டாமன்னா நீங்க அப்சரா எழுதணும். இந்தியான்னு கேட்டானா முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். இது வந்து பயன்படாதீங்க. ரைட், அடுத்தது, வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்கம்? வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன? வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன? ஆன்சர் சி கரெக்டான ஆன்சர். 3 பெருக்கல் 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. 3 பெருக்கல் 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. இதான் வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசை வேகம். நெக்ஸ்ட் ஒன், how many chamber heart does the rabbit have? முயலின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? இது பாலூட்டியில் தான் வரும். முயலின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? ஆன்சர் வந்து 4. how many chamber heart does the rabbit have? அதாவது முயலின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? 4 அறைகளை கொண்டது. மனிதத்துக்கு மாரி ஞாபகம் வச்சுங்க. இனிமேல் இதய அறைகளின் கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து, வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளேட் செல்? வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளேட் செல்? இரத்த தட்டுக்களின் வாய்நாள் யாது? இரத்த தட்டுக்களின் வாய்நாள் ஏறக்குறைய ஒரு வாரம் 7 வீக் 7 டேஸ்ன்னு கூட கொடுக்கலாம். 7 டேஸ் இல்லைன்னா 8 to 10. இரத்த தட்டுக்களின் மொத்த வாய்நாட்கள் 8 to 10. இதெல்லாம் வந்து மற்றெல்லாம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. 2 to 3 வாரம் வந்தால் ரத்த வெள்ளை அணுக்கள். 120 நாட்கள் ரத்த சிவப்பு, அது ஆண்களுக்கு. 114 பெண்களுக்கு ரத்த சிவப்பு பண்ணக்கூடிய வாய்நாள். இனிமேல் லைஃப் டைமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த தட்டுக்களின் வாய்நாள் கேட்டாங்கன்னா 8 to 10. ஸோ இதால் நம்ம 50 கேள்விகளுக்கு கொண்டான வினாவிடைகள் முடிவடைந்தது. அடுத்த தேர்வுகளை உங்களை 11th 12th சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.